தேவன் சொன்னார், நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்தை விடுங்க, வீட்டுக்கு சேமம் வரட்டுமே. என்ன சொல்றீங்க? இங்க ஒரு 75 குடும்பம் இருக்கானா, அந்த 75 குடும்பம் கர்த்தருக்குள்ள இருந்தா, பொல்லாத வழி விட்டு திரும்பி இருந்தா சேமம் 75 குடும்பம் தானே. 75 குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா போற கம்பெனி உருப்பிடுறோம், செய்யற வேலை உருப்பிடுறோம், கரெக்டா? இருக்கிற தெரு உருப்பிடுறோம், கரெக்டா? அப்போ எங்க மாற்றம் வரணும் அப்படின்னா, இங்கே மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. ஆண்டவரே மாற்றம், மாற்றம். ஆண்டவரே இவரை மாத்திரும். முதல்ல நீ மாறியா? முதல்ல நீ மாறாம ஊர்ல இருக்கலாம், இவங்கள மாத்திரும், அவங்கள மாத்திரும், இவங்க புத்தியை மாத்திரும், அவனை திருப்பிடும். ஆண்டவரே கை கால இழுத்து விட்டுற ஆண்டவரே, ரொம்ப முறைக்கிற ஆண்டவரே, அடிச்சு போட ஆண்டவரே. என்ன அடிச்சு போட சொல்ற? ரொம்ப பேசுற ஒண்ணுதான் அடிச்சு போடுற. மாற்றம் எங்கே தேவைப்படுகிறது? எங்கே தேவைப்படுகிறது? இங்கே தேவைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை, நீங்கள் நீதிமான்களாய் வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பொல்லாத வழிகளை விட்டு உங்களை திருப்பிக் கொள்ள விரும்புங்கள். தேவன் சேமத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, என் வீட்டுல சேமமா இருக்கணும்ல. நான் எப்படிங்க இயேசுவை போய் சொல்லுவேன்? நான் ஆண்டவர் கேட்ட கேள்வி, என்னுடைய நெருக்கத்துல, என் இழப்புகளை நான் கேட்டது, நான் எப்படி போய் நான் சொல்லுவேன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீர்ன்னு? நான் போக மாட்டேன். ஒரு வருஷம் எங்கேயும் பிரசங்கம் பண்ண போல, நான் போக மாட்டேன், சொல்லிட்டேன், போக மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என்னை ஆசீர்வதித்து உறுதிப்படுத்தினால் ஒழிய நான் போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் ஏன் தைரியமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், விடுதலையாக்குவார், சுகம் தருவார் தைரியமா நான் பேசுறேன்னா, இதை பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் தைரியமா விசுவாசமா பேசுறேன். நடக்கும், செய்வார்னு பேசுறேன்னா பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. உங்களை செவ்வைப்படுத்த விரும்புங்கள். ஏதோ குறிமேடை இல்லைங்க, சர்ச் குறிமேடையா? அது இல்ல மந்திரம் பண்ற இடமா? இங்க இது ஒரு சர்வீஸ் சென்டர். ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஒரு மாதிரி சர்வீஸ் பண்ணுவோம், செகண்ட் சர்வீஸ் மொத்த அசடெல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹை ப்ரெஷர்ல அடிப்போம். உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் பிச்சுக்குன்னு வெளியே வரலன்னா வந்துடணும் மொத்தம். ஹல்லேலூயா. அடிக்கிறானில சர்வீஸ் சென்டர் இது. தேவனை துதித்து ஆராதிக்க ஒரு அழகான ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு. ஒரு கப்பில் டீ தண்ணின்னு வச்சுக்கோமே, அப்படி வச்சிருக்கான். மேலே ஒரு டேப்பை திறந்து விட்டா, அந்த தண்ணி போய் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அழுக்கு தண்ணி காணும், அந்த டீ காணும், பியூர் வாட்டர் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவ தண்ணீரை போன்றது. அது மேல அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கும், தேவ பிரசன்னம் ஊத்திக்கிட்டே இருக்கும். ஊத்திக்கிட்டே இருக்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அழுக்கே காணாம போயிடும். ஹல்லேலூயா. அங்க பியூர் ஆயிடும். அப்படியே எவ்வளவு நேரம் இருக்கும்? நீங்க அழுக்கு குண்டா வச்சிருந்தா கூட சரி, நீ பாருங்க, நீங்க சாப்பாடெல்லாம் சில பேர் வீட்டுல அது கழுவாம கொள்ளாம அப்படியே தண்ணியில போட்டு டேப் திறந்து விட்டு வச்சிருப்பாங்க. அது நிரம்பி வழிஞ்சு உள்ள ஒட்டின்னு இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா, பியூரா சுத்தமான தண்ணி மாதிரி இருக்கும். ஏன்னா அது நிரம்பி வடிந்து வெளியே உள்ள இருக்க அழுக்கெல்லாம் ஏகதேசம் போயிடுச்சு. இப்ப அங்க சுத்தமா மாறுது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம் அத்தகையான ஜீவ தண்ணீரை போன்றது. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் அதுதான் சொல்றேன். இவ்வளவு நாள் பேசுறது இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வசனத்தின்படி வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆரம்ப நாள்ல ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய விஷயத்த நான் சரி பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன், முடியவே முடியாது. ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் அப்படியே யோசிக்கிறேன், நிறைய விஷயம் என்னை விட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போதான் தெரியுது, நானா யோசிக்கிறேன், இது எப்படிடா நம்மளை விட்டு போச்சு, எப்படி இது மாறிச்சுன்னு எனக்கே தெரியல. நிறைய விஷயம் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் பெரிய பரிசுத்தம் அப்படி சொல்ல வரலங்க. வசனத்தை நாம கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யும் போதே
வசனத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதே நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாம நிறைய பாவத்தை விட்டுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. நிறைய ஒழுங்குமுறை நம்ம கிட்ட வந்திருக்கோம். ஒரு டைம்ல ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, பெரிய மனுஷன் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, இப்படிலாம் தெரியாது. ஆனா போக போக என்ன பண்ணுது, தானாகவே அது வருகிறது. எங்கிருந்து வருகிறது? இந்த வேத வசனத்திலிருந்து வருகிறது. அங்கே மாற்றம் வர ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையே மாறுதே.